ஒரு முதியோர் இல்லத்தில் தன்னார்வத் தொண்டு செய்யத் தொடங்கினார். அங்குள்ளவர்களுக்கு ஹார்மோனியம் வாசித்துக் காட்டி மகிழ்வித்தார். அவர்களும் அவரது இசையில் லயித்து தங்கள் கடந்தகால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இது ஒரு அழகான புதிய தொடர்பை உருவாக்கியது. தாத்தாவின் இசையின் மூலம் முதியோர் இல்லம் முழுவதும் புதிய உற்சாக அலை பரவியது. அதே நேரத்தில் தனது யூடியூப் சேனல் மூலம் மறைந்து வரும் பாரம்பரிய கிராமிய பாடல்களை மீட்டெடுத்து பதிவு செய்யத் தொடங்கினார். அவர் மறக்கப்பட்ட கலைஞர்களின் பாடல்களை தனது ஹார்மோனியம் இசையுடன் வாசித்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதை உறுதி செய்தார். இது ஒரு குறிப்பிடத்தக்க கலாச்சார பங்களிப்பாக மாறியது. கதையின் முடிவில் ராமசாமி தாத்தா வெறும் ஓய்வு பெற்ற ஒரு வயதானவர் மட்டுமல்ல, அவர் தனது மீண்டும் எரியூட்டப்பட்ட ஆர்வத்தால் புத்துயிர் பெற்ற ஒரு இசைக்கலைஞர், சமூகத்திற்கு நன்மை செய்பவர் மற்றும் பலருக்கு உத்வேகம் அளிக்கும் ஒரு முன்மாதிரி. அவரது குடும்பத்தினர் அவரை நினைத்து பெருமைப்பட்டனர். அவரது வாழ்க்கை இப்போது மகிழ்ச்சியுடனும் நோக்கத்துடனும் நிரம்பி வழிந்தது. அவரது 2ஆம் அத்தியாயத்தின் மூலம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அர்த்தத்தையும் கண்டறிய ஒருபோதும் தாமதமில்லை என்பதை அவர் நிரூபித்தார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த ஒரு சூப்பர் கதையோடு வர்றேன்.